எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி சூப் பொடினோட சொல்லலாம். 2 in 1 பர்பஸ் தான் பாருங்கள். முருங்கைக்கீரை வந்து நான் வாங்கிட்டு வந்து நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி காய வச்சு நிழல் காய்ச்சலாக இங்கே பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு 3 நாளாக நல்லா காய வச்சு நிழல் காய்ச்சலாக தான் காய வைக்கணும். எதுக்கு மஞ்சத்தூள் போட்டு கழுவுறோம்னா இதில் எப்படி நமக்கு வந்து அழுக்கு போகும் தெரியாது. மஞ்சத்தூள் போட்டு எந்த கீரை வாங்கினாலும் சரி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவுனா அவ்வளோ ஆர்கானிக்காக இருக்கும். ரெண்டாவது இந்த கீரை சின்ன சின்ன குச்சிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும்னா நல்லா தண்ணியை ஃபுல்லாக டேப் வாட்டரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கீரையை போட்டு மேட்டாப்பில் அரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குச்சிகள் வந்து தேங்கிடும். ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஒரு நாள் நைட்டு நியூஸ் பேப்பரில் சுற்றி பார்த்தோம்னாலே உதிர்ந்துடும். திரும்பி நமக்கு இப்படி இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து முருங்கைக்கீரையை வந்து க்ளீன் பண்ணலாம். ரொம்ப பேர் முருங்கைக்கீரை ஆயிரத்துக்கு முளைச்சிட்டே வாங்க மாட்டோம். இல்லை அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முடி கொட்டுற ஹேர் ஃபால் பிரச்சனை உள்ளவங்க உடல் சூடு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக எங்களுக்கு உடல் சூடு இருக்குன்னா உடல் சூடை வந்து இது வந்து ரொம்ப தணிக்கும். அவ்வளோ பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு இட்லி பொடி ப்ளஸ் சூப் பொடி, நீங்கள் சூப் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடி, பொடி தோசை, பொடி இட்லி எல்லாத்துக்குமே சாப்பாட்டில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தான் இந்த வீடியோ போட போகிறேன். கடைசியில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். அதை போட்டாலே இந்த பொடிக்கு வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு மனமும் கொடுக்கும். அது கடைசியாக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 கப், இந்த கப்புக்கு எனக்கு வந்து 3 கப் முருங்கைக்கீரை காஞ்சதுக்கப்புறம் கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், அதுக்கு 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் தொளி உளுந்து தான் எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து வேணாம், நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்த்தே செய்யணும். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் வரமல்லி, ஒரு 1/4 கப் வந்து கருவேப்பிலை, இதுவும் காஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 2 ஸ்பூன் வந்து எள்ளு, கருப்பு எள்ளு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் ஒரு 10 வரமிளகா கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் வந்து கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு. முதல்ல ஒவ்வொரு பொருளாகவும் நம்ம எண்ணெய் ஊற்றாமலே ரோஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம கடைசியாக எண்ணெய் ஊற்றி வறுக்க போகிறோம். அது வந்து ஒரு டிப்ஸு. நம்ம பாருங்கள், முதல்ல நான் உளுந்தம்பருப்பை போட்டுறேன். வறுக்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, ஒரு சிலருக்கு தொளி உளுந்து வறுபடுறது தெரியாது. அதனால் இங்கே பாருங்கள், ஒரு 4 வெள்ளை உளுந்தம்பருப்பை கூட போடுறேன். இதை வறுத்துட்டு எடுத்து பார்த்தா கலர் சேஞ்ச் ஆகும். அது ஒரு டிப்ஸ். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்படி ஒரு பருப்பு வாயில் எடுத்து போட்டால் நொறு நான் வந்து நொறுங்கிடணும். சவுக்கு சவுக்குன்னு கழிவிடக்கூடாது. அதான் இதோட பருவம். பருப்பு நான் சொன்ன பக்கத்தில் வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதுவும் நல்லா வறுவிட்டுருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இரும்பு கடாயில் வறுத்தா இன்னும் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸு. இல்லாதவங்க உங்கள்கிட்ட எந்த கடாய் இருக்கோ அதில் வருங்க. ஸ்பூன் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னு தெரியுமா? மரக்கரண்டி. இது வந்து எவ்வளோ நேரம் நம்ம வேலை ஆகத்தாலும் கையில் வந்து சூடு ஏறாது. சேஃபாக வேலை செய்யலாம். இது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா எல்லோரும் இந்த மாதிரி மரக்கரண்டி சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது, வாங்கி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், வரமல்லி சவுண்டு கேட்குதான். இதே சவுண்டில் தான் இப்போ வந்து நம்ம சீரகம், மிளகு, வரமல்லி எல்லாமே வறுக்க போகிறோம். அது மாதிரி எள்ளு அப்படி தான் அந்த சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இறக்கி ஆற வச்சிடலாம். பாருங்கள், பெருங்காயத்தை மூக்கண்டு அப்படி ஒயிட்டாக வரணும். அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கிறேன். இது வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து பழங்கலாம். கருவேப்பிலை நல்லா காஞ்சிருச்சு. இருந்தாலும் வெறுஞ்சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்துட்டோம்னா இன்னும் ஸ்மெல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்து இதையும் எடுத்துடலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த வரமிளகாவோடய நான் சேர்த்து வறுத்து இப்போ கொட்ட போகிறேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, அதையும் வெறுஞ்சட்டியில் இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இருந்தாலும் லேசாக வறுத்து நம்ம அரைக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு. சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, இந்த பூண்டு 10 பருக்கில் 2 வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா ரோஸ்டட் சிம்மில் வச்சுட்டு நல்லா பொருள் என்னென்னா, அந்த பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருந்தோம். அந்த நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி அதோட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வகைகள் எல்லாமே தனியாக அரைச்சி வச்சுக்கிறணும். கீரையும் கருவேப்பிலை மட்டும் தனியாக வறுத்து தனியாக வச்சுக்கிறணும். முதல்ல இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு சுற்று கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அரைச்சிட்டு நொறுன்னு தான் இருக்கணும் பொடி, ரொம்ப வலுவலுப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா கீரையை போட்டு சுற்றி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இதோட இப்போ கீரைகளை போட்டு அரைச்சிடலாமா? இங்கே பாருங்கள், நம்மளோட முருங்கைக்கீரை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ க்ரீன் ஃபார்மாக இருக்குன்னா. இங்கே பார்த்திங்களா, சுவாச பிரச்சனை இந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த கீரையை வந்து பொடி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா இந்த எல்லா நோய்க்குமே இது வந்து சிறந்த முறிவு. இதில் வந்து எவ்வளோ நோய்களை வந்து குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் எங்களால் இந்த மாதிரி பொடியை அரைக்க முடியலன்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோடய நம்பர் சென்ட் பண்ணுறேன். நான் இதை அரைச்சும் கொடுத்துட்ருக்கேன். ரெகுலர் கஸ்டமர் நமக்கு கருவேப்பிலை பொடிக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடிக்குனா ரெகுலர் கஸ்டமர் இன்னும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
அது மாதிரி நீங்களும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணலாம். மஞ்சத்தூள்லேருந்து எல்லாமே ஆர்கானிக்காக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து முருங்கைக்கீரை பொடி தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூன் பொடியும் கொஞ்சோண்டு 2 பிஞ்சு மஞ்சத்தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற்றி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸு. சாதத்துலேருந்து பொடி, தோசை பொடி, இட்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்கூல் திறக்க போகிறாங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம் என்னைய. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு புது